ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 39:3 கூறுகிறது, என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். சங்கீதக்காரன் தியானிக்கும் பொழுது அக்கினி மூண்டது. அந்த அக்கினி இப்பொழுது நம்மை பற்றுவதாக. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறா. பற்ற வைக்க வந்தேன் பூமியிலே அக்கினி, இப்பொழுதே எரிய வேண்டும் ஏங்குகிறார். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பூமியிலே அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி அருளாத சொல்லி சென்றார். அந்த பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். பலிபீடமாகிய நம்முடைய இருதயத்தில் இருந்த அக்கினி எப்பொழுதும் பரலோகத்தை நோக்கி அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தில் அக்கினி அவியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அன்றைக்கு மோசே தேவன் வெளிப்படும் பொழுது முச்சடியிலிருந்து அக்கினிமயமாய் அவருக்கு வெளிப்பட்டார். ஆனால் அந்த முச்செடி கருகவில்லை, அது எரிந்து போகவும் இல்லை, அது பச்சையாகவே இருந்தது. இப்படிப்பட்ட அதிசயத்தை நான் நோக்கி போய் பார்ப்பேன் என்று சொல்லி அந்த மோசே பட்டு எரிகிற அக்கினியை பார்த்தார். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. மோசே மோசே என்று சொல்லி அந்த அக்கினி நடுவில் இந்த மோசையை கூப்பிடும் பொழுது, என் ஜனங்கள் உபத்திரத்தை நான் பார்த்து அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன், உன்னை அதற்காக அனுப்புகிறேன் என்று சொல்லி அந்த அக்கினியின் தேவன் பேசினார். அதிசய அக்கினி, அழைப்பு விடுக்கும் அக்கினி, அசுத்தம் நீக்கி அனுப்புகின்ற அன்பு அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. சுட்டெரிக்கும் அக்கினி, சுத்திகரிக்கும் அக்கினி, பரிசுத்த ஸ்தலமாக்கும் தூய அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அந்த இரவிலே
அக்கினிஸ்தமமாக தேவன் வெளிப்பட்டவர்களுக்கு முன் சென்று நடத்தினார். அந்த தேவன் இன்றும் நமக்கு வழிநடத்த வல்லவராய் இருக்கிறாரே. வழிநடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வழிநடத்தும் அக்கினி, வாழ வைக்கும் அக்கினி, போகும் பாதை காட்டுகின்ற புனித அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. வெளிச்சம் தரும் அக்கினி, விலகாத அக்கினி, வேண்டுதல் செய்யும் போது இறங்கும் அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். எரேமியா 9:10. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகும், அக்கினியாகிய தேவன் முன் செல்லும் பொழுது பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகிடும், பரிசுத்த தூய அக்கினி முன்னால். பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல் உருகிடும், பரிசுத்த தூய அக்கினி முன்னால். சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. சுற்றிலும் இருக்கின்ற எதிரியின் கிரியைகளை அக்கினி முன் சென்று அகற்றுகின்றது. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அந்த ஈசாக்கு வயல்வெளிக்கு போய் தியானம் செய்ய போயிருந்தான் சொல்லி எழுதிருக்கு. அந்த அவனுக்கு பிடித்த அக்கினி அந்த யாக்கோவை பிடித்தது. அந்த யாக்கோவை பிடித்த அக்கினி அந்த யோசேப்பை பிடித்தது. அந்த அக்கினி இன்றைக்கும் எரிந்து கொண்டே இருக்கிறது. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். இந்த தீர்க்கதரிசியாகிய எலியா விண்ணப்பம் செய்த பொழுது அக்கினியால் உத்தரவு வருகிற தேவனே தேவன் என்று சொல்லி இந்த சவால் விட்டு ஜெபித்த பொழுது தேவன் அக்கினியாய் வானத்திலிருந்து இறங்கினார். அந்த சர்வாங்க தகனபலியும் அக்கினியையும் அந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி தீர்க்கதரிசி எலியா ஜெபித்த போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். தீர்க்கதரிசி எலியா அழுத போது அன்று ஆவியானவர் அக்கினியாய் இறங்கி வந்தார். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஆர்ப்பரித்து ஜனங்கள் என்று திரும்பினார்கள். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், ஜனங்கள் அன்று ஆர்ப்பரித்து திரும்பினார்கள். அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி அக்கினி, பரலோக பரிசுத்த அக்கினி. அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில். அக்கினி மூண்டது, அனல் கொண்டது, என் இதயம் தியானம் செய்கையில்.